ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமி இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் புட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சையில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திராட்சையை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி திராட்சையை உதிர்த்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதிர்த்தெடுத்த திராட்சையை வேக வைக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை எல்லாத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை நல்லாவே வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இருந்து வேகட்டும். 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஸோ அந்த கிரேப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கலர் மாறிடுச்சு. அந்த லிக்யூடே நல்லாவே கலர் மாறிடுச்சு. ஒரு மாதிரி லைட் வயலட், லைட் பிங்க் மாதிரி ஒரு கலர் வந்துடுச்சு. ஸோ இதாங்க சரியான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லாவே சூடார வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் வந்து இதை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் வந்து இந்த கிரேப்ஸ் ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கரெக்டாக 15 நிமிஷம் நமக்கு சூப்பரான கரெக்டான புட்டிங் பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் கொஞ்சம் சூடார வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவுல்லையோ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா சூப்பரான கிரேப்ஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஜெல்லியாக சூப்பராக இருக்குது. எந்த ஒரு அகரோ ஜெலட்டினோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவே அழகாக நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு டெசர்ட் தாங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பாய்.